நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து இந்த சுத்தி உள்ள நாடுகள் மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளேயே எதிர்க்கட்சிகள் இருந்து மக்கள் இருந்து ஒரு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. பத்திரிகையாளர்லாம் போறாங்க. 120 பத்திரிகையாளர் மேல சாகடிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா இப்ப சமாதானம் ஆயிருச்சு அப்படின்னா நெத்தன்யாவுக்கு ஜெயில். ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு? ட்ரம்ப் வந்து வேற வழி இல்ல, அங்க வந்து லாபி, இவங்களோட லாபி ரொம்ப ஸ்ட்ராங் லாபி பண்ணிட்டாரு. அதனால இங்க அடிச்சு அங்க அடிச்சு யார் அடிச்சு பார்த்தோம், வேற வழி இல்ல, கத்தார்ல அடிப்போம், அடிச்சா தான் போர் வந்து நிக்காது. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. இது வந்து இஸ்ரேல் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்குது அமெரிக்கா. அமெரிக்காவை எப்படி கண்டனம் தெரிவிக்கிறது? ஏன்னா இப்போ இஸ்ரேலுங்கிறது நத்திங் பட் அமெரிக்கா. அதனால இப்போ இஸ்ரேல கண்டனம் தெரிவிச்சு இஸ்ரேல் அடிக்க போறாங்கன்னா அமெரிக்கா அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். கத்தாரோட எமீர் இருக்கார் இல்லையா, அவர் மேல வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அதை திரும்ப நம்பிக்கை கெயின் பண்ணணும்னா திருப்பி இஸ்ரேல் மேல நடவடிக்கை எடுத்தால் ஒழிய புரட்சி வந்துடும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பல வருஷமா வந்து ஹமாஸ் தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இப்போ வந்து இஸ்ரேல் வந்து முதன்முறையா அவங்க வந்து வான்வழி தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஹமாஸுடைய பாதை ஏதாவது திரும்புதுங்களா? விஷயம் என்னன்னா, ஹமாஸ் வந்து இப்ப சமாதானத்துக்கு ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க. இஸ்ரேல் சைட்லயும் வந்து எதிர்கட்சிகள்லாம் கலவரம் பண்ணி பிரச்சனை பண்ணி இப்போ வரைக்கும் நீங்க வந்து டெல் அபீவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கலவரம், பொதுமக்கள் கலவரம் அகெயின்ஸ்ட் நெத்தன்யாகு டெய்லி நடந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் வந்து ரொம்ப பெருசாக வெளியே வரதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. அங்கே நடந்துட்டு நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து இந்த சுற்றி உள்ள நாடுகள் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே எதிர்கட்சிகள் இருந்து மக்கள் இருந்து ஒரு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. பத்திரிகையாளர்லாம் போறாங்க. என்ன 120 பத்திரிகையாளர் மேலே சாகடிச்சிருக்காங்க. அப்போ என்னன்னா இப்போ சமாதானம் ஆயிருச்சு அப்படின்னா நெத்தன்யாவுக்கு ஜெயில். ரொம்ப இது ரொம்ப கரெக்டாக விஷயம் தான். எட்ஜில் நிற்கிறாங்க. இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா நெத்தன்யாவுக்கு ஜெயிலுக்கு போயிடுவார். அவ்வளோதான், லைஃப் லாங் ஜெயில். இனி அவர் ஈஸியாக வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. அது இல்லாமல் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க வேற வந்து பிடிவாரண்டு போட்டிருக்காங்க இவருக்கு நெத்தன்யாவுக்கு. அவ்வளோதான், பிடிவாரண்டு போட்டு என்ன செய்ய, யாருமே உடனே விசா தரமாட்டாயா அப்படின்னு சொல்லி சும்மா தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசினா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்குதான் செய்யும். ட்ரம்ப் என்ன செய்ய போகிறாரு? ட்ரம்ப் வந்து வேறு வழி இல்லை, அங்கே வந்து லாபி, இவங்களோட லாபி ரொம்ப ஸ்ட்ராங் லாபி பண்ணிட்டாரு. அதனால இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு யார் அடிச்சு பார்த்தோம், வேறு வழி இல்லை, கத்தாரில் அடிப்போம், அடித்தா தான் போர் வந்து நிற்காது. இப்போ போர் பிரச்சனை வந்துட்டே இருந்தால் தான் இவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. போர் நடக்கும்போது வந்து தேர்தல் வந்து எந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்கவே நடக்காது. போர் நின்னா தான் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்தால் தான் நெத்தன்யாகு ஜெயிலுக்கு போவார். இப்போ சமாதான பேச்சுவார்த்தை ஓகே ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஓகே ஆகிற அளவுக்கு வந்துட்டாங்க, ஓகே ஆயிடுச்சுன்னா தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்தால் நெத்தன்யாகு ஜெயிலுக்கு போகும். அப்போது அது ஜெயில் போகாமல் இருக்கணும்னா பிரச்சனையை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இஷ்டத்துக்கு வந்து அடித்தது. இஷ்டத்துக்கு என்ன, அமெரிக்காவோட ஆசீர்வாதத்தோடு அடிச்சிருக்கிறாரு. அப்படி அடித்து பிரச்சனை வந்து 6 பேர் அங்கே செத்து போனாங்க. 19-20 பேர் வந்து பெரிய காயம். அடி அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ தீ, அவ்வளோ புகை மண்டலம் அப்படி வருது. அங்கே இருக்கிறது எப்படி மூச்சு தண்ணியே செத்து போயிருப்பாங்க. அடி விழுந்தது போக நிறைய காயம்பட்டிருக்காங்க. இது என்னென்னா, இன்னும் ஒரு நாட்டில் காசால் அடித்தாங்கன்னா அது வந்து தனி நாடாக வந்து இன்னும் நிறைய அங்கீகாரம் கொடுக்காத ஒரு இடம். பட் அந்த இஸ்ரேல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம், இன்னும் தனி நாடாக அங்கீகாரம் இல்லை, அங்கே அடிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க், இந்த பக்கம் காசா, 2 கைப்பிள்ளைகள், வேறு வழி இல்லை. அதுக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. மற்ற வேடிக்கை பார்த்தாங்க. கத்தாருங்கிறது எப்படின்னா, இவன் வந்து ஒரு ரொம்ப ஏழை நாடு. யார்? பாலஸ்தீன். பயங்கர ஏழை, வறுமையில் இருக்கான். இவன் வந்து பயங்கர பணக்காரன். இவன் வறுமையில் வந்து கைப்பிள்ளையை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து அவன் அடி வாங்கி அப்படியே ரொம்ப இதில் போயிட்டான். இப்போ கத்தார் மேலே கை வச்சான்ல, இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய திரும்புது. கத்தார் மேலே கை வச்ச உடனே சவுதி அரேபியா சுழுத்து எந்திக்கிறான். ஆஹா, இன்னைக்கு கத்தார் அடித்தவன் நாளைக்கு நம்மளே அடிப்பான். கரெக்டு. அப்புறம் குவைத்து, பஹ்ரைன், ஓமான் எல்லாம் வந்து யுஏஇ அத்தனை பேரும் வந்து நேராக வந்து கத்தாருக்கு போய் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அதே போன்று இந்த தாக்குதலுக்கு மோடி, புத்தின், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனா அமெரிக்கா வந்து ஒரு மேம்போக்கா ஒரு சமாதானம் பேச்சுவார்த்தை போல ஒரு கருத்து தான் தெரிவிச்சிருக்கு. என்ன காரணம் சார்? ஏன்னா கத்தார் வந்து அமெரிக்காவுடைய நல்ல உறவோடு இருக்கு, கூட்டாளின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இப்படி தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே போல சவுதி அரேபியா ஊடகங்கள்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா இருப்பதாக சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன சார்? அமெரிக்கா இருப்பதாக சொல்றாங்கன்னு சொல்றதுல ஒன்றும் இல்லை, அமெரிக்கா தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த மொத்த ஜிசிசி கண்ட்ரியை வந்து கையகப்படுத்தினா மட்டும்தான், கண்ட்ரோலில் வச்சுருந்தா மட்டும்தான்
அமெரிக்காவுக்கு எதிர்கால பொழப்பு வருமானம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கை தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்தியா வந்து கண்டனம் தெரிவிக்குது, சைனா கண்டனம் தெரிவிக்குது, மோடி தெரிவிச்சு. நம்ம ரஷ்யா கண்டனம் தெரிவிக்குது, சவுதி அரேபியா பயங்கர ஆக்ரோஷமாக வந்து ரோரிங் சொல்கிறாங்க, அதாவது கர்ஜனை அப்படின்னு கண்டனம் தெரிவிக்குது. எல்லாம் ஓகே. அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அமெரிக்காவோட பேஸ் அங்கே இருக்குது. அமெரிக்கா பேஸை வச்சுக்கிட்டு நான் உன்னை கண்டிக்கிறேன்னு சொன்னேன், என்ன தப்பு? நீ கையாளாகாதவனா? இல்லை, நான் வந்து எனக்கு தகவல் லேட்டாக கிடச்சிது, நான் சொல்கிறதுக்குள்ளே வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பூசி மெழுகி பண்ணுறாங்களே ஒழிய அடிக்க சொன்னதே அவங்க தான். அமெரிக்கா இவங்க வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு விஷயந்தான், அமெரிக்கா என்ற எஜமானருக்கு, அந்த முதலாளிக்கு வந்து வாலாட்டக்கூடிய வேட்டை நாய் வந்து இஸ்ரேல். அந்த இஸ்ரேலை வந்து எப்போவுமே உயிர்ப்போடு வச்சுருந்தா தான் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு வேட்டை நாயை எப்போ உயிர்ப்போடு வச்சுருப்பாங்க. நல்ல விதமாக சாப்பாடு போட்டு வளம் போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நாய் வந்து கண்டெல்லாம் சுற்றி கடிச்சிட்டே இருக்கும். வந்து இங்கே வந்து அந்த தெருவில் தேடி வந்தவங்களை கடிச்சது போக தேடி போய் பக்கத்து தெருவில் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வேட்டை நாய். இப்போ வந்து அதுக்கு மணி கட்டுறதுக்கு அதை வந்து வேட்டை நாயை வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு இதை போட்டு பண்ணுவாங்க, இல்லை சுட்டு கொள்வாங்க. இஸ்ரேலோட அழிவு காலம்னு இருக்குல்ல, ஏதோ ஒரு 75 வருஷம் மேலே ஆச்சு. அந்த அழிவு காலம் அப்படின்னு இஸ்ரேல்னால் மொத்த இஸ்ரேல் மக்களும் அங்கே இருக்கிற யூதர்கள் பூரா அழிஞ்சிருவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா, அது வந்து பக்கத்துல எல்லாம் போய் கடிக்காமல் அமைதி அடக்கி வாசிக்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத்து இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அமெரிக்கா மூலமாக போகாது, அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க தனித்தனியாக வந்து அவங்க இஷ்டத்துக்கு விற்றுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? இனி அமெரிக்கா வந்து எதிர்காலத்தில் அடுத்து கொஞ்சம் ஏழை நாடாகும் அப்படிங்கிறது தான். அதனால் அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கிறது வந்து ஒரு காமெடி. அது வந்து ஒரு மாதிரி பூசி மெழுகி பேசலாமே ஒழிய அவரோட மிகப்பெரிய பேஸு 10,000க்கு மேலே வீரர்கள் அங்கே இருக்காங்க. எக்கச்சக்கமான வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது, ஃபைட்டர் ஜெட் இருக்குது, டேங்கிகள் இருக்குது. எல்லா விதமானதை வச்சுக்கிட்டு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அந்த ஜோக்காக இருக்காது? கண்டனம் தெரிவிக்க முடியாது சார். அதே போல் இஸ்ரேல் அந்த அளவுக்கு பெரிய நாடு கிடையாது. இந்த ஒரு வாள் நம்ம கேரளா அளவுக்கு தான் இருக்கு. ஆமாம். தொடர்ந்து வந்து இது போன்ற எல்லா எங்க பிரச்சனை நடக்குதோ இவங்க ஒரு புள்ளி ஆரம்ப புள்ளியாவே இருக்கான். இதே போல தொடர்ந்து பிரச்சனையில் நடைபெற்று வந்தா உலக நாடுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேல் மேல என்னவாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, உலக நாடு வந்து பூரா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன காரணம்? கண்டனத்தோட முடிஞ்சிருமா சார்? என்ன காரணம்னா, இது வந்து இஸ்ரேல் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்குது அமெரிக்கா. அமெரிக்காவை எப்படி கண்டனம் தெரிவிக்கிறது? ஏன்னா இப்போ இஸ்ரேலுங்கிறது நத்திங் பட் அமெரிக்கா. அதனால் இப்போ இஸ்ரேலில் கண்டனம் தெரிவித்து இஸ்ரேலில் அடிக்க போகிறாங்கன்னா அமெரிக்கா அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். வேறு வழியே இல்லை. இஸ்ரேலை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எராடிகேட் பண்ண முடியாது. எந்த நாட்டையும் எந்த மக்களையும் மொத்தத்துக்கு அடித்து கொல்ல முடியாது. இப்போதைக்கு அங்கே வந்து ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் 20 லட்சம் பேரையும் கொல்ல முடியாது. பட்டினி போட்டு சாகடிச்சு எல்லாம் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் வெளியேறுன்னு சொல்லி வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அங்கே மக்கள் இருப்பாங்க. இப்போ வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகரமாக மாறிடுச்சு. அதனால் இவ்வளோ ஈஸி இல்லை இப்போதைக்கு. சார், கத்தார் வந்து எண்ணெய் ஏற்றுமதி, இந்த இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முன்னணி நாடாக இருக்குது. இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஏற்றுமதி செய்து நல்ல உறவோடு இருக்கும். இந்த இதுவால வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அந்த தாக்குதலால எரிவாயு வந்து விலை உயர்வு அது போன்று ஏதாவது? இல்லை, இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இங்கே அடிச்சுட்டு அவன் அமைதியாக இருக்கான். அப்புறம் திரும்ப வந்து இவங்க வந்து கொதிச்சு அறிக்கை விட்டோன்னே நெத்தன்யாகு என்ன சொல்கிறாங்க, வந்து ஹமாஸ் லீடர்கள் இனி எங்கே இருந்தாலும் நாங்கள் திரும்ப வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு வாட்டி வந்து கடிச்சதும் இல்லாமல் திரும்ப நீ வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் 3 பேரும் மொத்தமாக சேர்ந்து இப்போ வந்து பயங்கரம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கையில் ஆயுதம் இருந்தாலும் இவங்க டைரெக்டாக அடிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்தவங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க கையில் இருக்க எக்கச்சக்கமான வளத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் அங்கே போராளிகள் குழுக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கையில் அள்ளி இறைச்சாங்கன்னா இஸ்ரேல் வந்து காணாக்கிடுவாங்க. இது ஒரு சிங்கம். இது சுற்றியே வந்து கழுதை புலிகள் இருக்கும் இல்லையா, ஹயனாஸ், ஒரு 10 கழுதை புலிகள் மொத்தமாக சேர்ந்து கடிச்சா சிங்கத்தை கொண்டு போடும் தெரியுமா? ஆமாம். நீங்கள் பார்த்து அது மாதிரி வந்து சுற்றி இருக்கிற போராளி குழுக்கள் பூரா வந்து ஹயனாஸ். ஓகே, இது சிங்கம் வச்சுக்கோமே. இந்த சிங்கத்தை வந்து 10 சேர்ந்த கடிச்சு கொண்டு விடுமே. இப்போது ஃபீட் பண்ணுறதுக்கு கத்தார் வந்து எப்படி பார்த்தாலும் அவன் நாட்டு மேலே அவன் மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் வந்து நீ இவ்வளோதானடா, நீ இப்போ அடித்ததுக்கப்புறம் வந்து உட்காந்து CNN பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தேன் நான். அப்போ உட்காந்துருக்க இங்கே வந்து முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவோட ஆட்சியாளர், அப்படி ரோரிங் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாம் பேசுகிறாங்க, வந்து ஏஐயில் டப்பிங் பண்ணி போட்டிருக்காங்க, நிறைய பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசினாலும் அடிச்சு போடுவேன், கொண்டு போடுவேன், இப்படி போடுவேன் அப்படின்னு தூரத்தில் நின்றுட்டு ஏதோ இந்த கவுண்டர் பண்ணி வந்து பொண்டாட்டியை இப்போ முறைச்சிக்கிட்டு அறுவலை தூக்கிட்டு வெளியே ஓடின மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், மக்களுக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை போயிடும். அந்த நம்பிக்கையை எப்போவுமே பொதுமக்கள்கிட்ட, தன்னோட நாட்டு மக்கள்கிட்ட நம்பிக்கையை கெயின் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து ஒரு வீரனாக இருக்கணும். தன்னை வேணால் ஒருத்தர் அடித்தான்னா திருப்பி அடித்தா மட்டும்தான் மக்கள் வந்து நம்புவாங்க. இன்றைக்கி வந்து இங்கே கமேனி ஈரானில் அவரை வந்து என்ன பண்ணாலும் மக்கள் நம்புவாங்க. காரணம் அவர் திருப்பி அடிக்கிறார் அப்படின்னு. அதனால் கத்தாரோட எமீர் இருக்கார் இல்லையா,
அவர் மேலே வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அதை திரும்ப நம்பிக்கை கெயின் பண்ணணும்னா திருப்பி இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுத்தால் ஒழிய புரட்சி வந்துடும். வெறுமனே சாப்பிட்டு தூங்குறது இல்லை, நீ வந்து சரியில்லைன்னு வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இந்த பிரச்சனை வந்து தன்னுடைய மன்னராட்சி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அமெரிக்காவை பகைக்கணும். அமெரிக்காவோட பேஸு பூரா இங்கே இருக்குது. இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கங்கிறது கூடி சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்கும். அமெரிக்காவும் கத்தாரும் நெருங்கிய உறவினர்கள், ரெண்டு நெருங்கிய கூட்டாளின்னு சொல்லப்படுது. ஆனா வந்து கத்தாருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்காதது ஏன் சார்? கூட்டாளியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. முதலாளி அடிமை. முதலாளி அடிமை. அவர் அமெரிக்கா வந்து முதலாளி, கத்தார் வந்து அடிமை. ரொம்ப சிம்பிள். இது வந்து அடிமையில் வந்து ஒரு பணக்கார அடிமை. அவனுடைய மொத்த பாதுகாப்பும் அமெரிக்க கையில் நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. சிங்கம் படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி தான். உங்களை யாராவது வந்து மிரட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். என்னங்க மிரட்ட போகிறான்? மிரட்டுவாங்கடா, நான் தான் மிரட்டுவேன் அப்படி சொன்ன மாதிரி. அமெரிக்கா வந்து யாராவது வந்து ஒன்று வம்புழுத்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். யார் வம்புழுப்பேன்? நான் தாண்டா வம்புழுப்பேன் அப்படி சொல்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அதே இதுதான். இப்போ வந்து அவங்க பேஸ் வந்து எல்லா இடமும் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து போக முடியாது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராகவும் போக முடியாது. இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட வந்து இவங்க நம்பிக்கை குறைஞ்சிரும். மன்னராட்சி எண்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இடியாப்ப சிக்கல் இதில் இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் வந்து தெரியும். போராளி குழுக்களுக்கு அள்ளி கொடுத்து இன்டைரக்டாக இஸ்ரேலை வந்து நாசப்படுத்தினால் ஒழிய இவங்களுக்கு பொழப்பு இல்லை. ஓகே. அதாவது இவங்களை நாசப்படுத்தினா தான் இஸ்ரேலுக்கு வந்து பொழப்பு, இல்லை அமெரிக்காவுக்கு பொழப்பு. அவங்க நடத்தினா இவங்களுக்கு வந்து லைஃபு. அப்படின்னு யார் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து பெரிய $1,000,000 கொஸ்டின். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஆரோக்கியமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. இது வந்து அங்கங்கே நம்ம வந்து என்னென்னா பார்த்து நிறைய வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம், டீட்டெயில் பார்க்குறோம். இது நம்ம மக்களுக்கு வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த அரசியல் வந்து நாளைக்கு நம்ம ஊருக்கும் நமக்கும் தேவைப்படலாம் அப்படிங்கிறது தான் இது விஷயம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.